ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்றில் உள்ள கூட்டு வட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்தால் ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மு பார்க்கலாம். சம் என்னென்னா 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசல் நம்ம பீன்னு எழுதுவோம், இது கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 15% ஆண்டு வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வருஷத்தோட வட்டி எவ்வளோ? 15%. இப்போ ஆர் 15% கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துல அது கிடைச்ச கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை ரூபான்னு கொடுத்துருக்காங்க? 1134. இப்போ கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ வித்தியாசங்கனால நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க? 1134. அப்போ நமக்கு வட்டி கிடச்சி தெரியும். அதுக்கப்புறம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் தெரியும். அசல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்தமா கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி ஈக்குவல் டு பி இன்ட்டு R by 100 the whole square into 3 plus R by 100. இதுதான் அதோட ஃபார்முலா. இது என்னன்னா 3 ஆண்டுகளுக்கு இந்த 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம படிச்சிருக்கோம். 2 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது 3 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்தா மட்டும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு எல்லாத்தோட வேல்யூவும் தெரியும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1134 கொடுத்துருக்காங்க. இப்போ 1134 ஈக்குவல் டு அசல் நமக்கு தெரியாது, அதை அப்படி எழுதிக்கிறோம். இப்போ பி இன்ட்டு ஆர் 15%. இப்போ 15 by 100 the whole square into 3 plus ஆரோட வேல்யூ 15 by 100. அப்போ இனி கேன்சல் பண்ணலாம். இந்த 15 100 நம்ம 5 டேபிள் கொடுக்குறோம். இப்போ 320 நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். இப்போ என்னெல்லாம் நமக்கு இப்போ இருக்குன்னா 1134 ஈக்குவல் டு பி இன்ட்டு அதை கேன்சல் பண்ண அப்புறம் நமக்கு 3/20 இருக்கு. இப்போ 3/20 the whole square into 3 plus 15 by 100. இனி பி இன்ட்டு இது 3/20 the whole square இருக்கு, அதனால நம்ம அதை 2 டைம்ஸ் எழுதுறோம். 3/20 into 3/20 இன்ட்டு இது இப்படி இருக்கு. இப்படி இந்தமா பிளஸ் சிம்பிள் போட்டு இந்தமா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 300 ப்ளஸ் குறியீடு இருக்கனால ப்ளஸ். அடுத்து 1ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 1 15 மல்டிப்ளை பண்ணும்போது 15. இனி கிடச்சிருக்கிறதுலாம் எழுதிக்கலாம். இப்போ பி இன்ட்டு 3/20 இன்ட்டு 3/20 இன்ட்டு இனி ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ 300ஐயும் 15ஐயும் நம்ம கூட்டணும்னா 315 டிவைடட் பை 100. இதை நமக்கு 5 டேபிளுக்கு நம்ம கொடுக்கலாம். கேன்சல் பண்ணோன்னா 20, இது 6, பாக்கி 1 வரும்போது 3. இப்போ நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கு. பி இன்ட்டு 3/20 into 3/20
இன்ட்டு 63/20 இருக்குது. நமக்கு எதோட வேல்யூ வேணும்? பியோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். இங்கே என்ன இருக்குது? 1134. இப்போ பியை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அங்கே போகும்போது ஈக்குவலுக்கு அங்கே போகும்போது தலைகீழாகும். இப்போ 1134 இன்ட்டு 3/20 அங்கே போகும்போது 20/3 இன்ட்டு இது அங்கே போகும்போது 20/3 இதுவும் 20/63 ஈக்குவல் டு பி. ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 இதையும் கேன்சல் பண்ணுறோம். 3 3s are 9. அப்போ இங்கே வரும்போது 23. இப்போ 7 3s are 21. திரும்ப இங்கே போகும்போது 24. 8 3s are 28. திரும்ப 3 டேபிள் கேன்சல் பண்ணுறோம். 1 1 3 2 3s are 6 6 3s are 18. இனி இதை 3 டேபிள் கொடுக்குறோம். 2 1 இது 4 3s are 12 2. இது 21 42 இருக்கு. 7 டேபிள் கொடுக்கலாம். 3 6 7 42 1 2. இப்போ நமக்கு என்னெல்லாம் பாக்கி இருக்கு? இங்கே 2 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20 ஈக்குவல் டு பி. ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 20 20 மல்டிப்ளை பண்ணும்போது 400. அது கூட 20 மல்டிப்ளை பண்ணும்போது 8000 கிடைக்கும். 8000. அது கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 8 2 16. இப்போ பியோட வேல்யூ ரூபாய் 16,000. அப்போ இந்த அசல் 16,000 ரூபாய்க்கு 15% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1134. இப்போது பியோட வேல்யூ எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கு? 16,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். இப்போ எப்போவுமே இது 3 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். சிஐ மைனஸ் எஸ்ஐ, அதாவது கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + r/100. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.